அனைவருக்கும் வணக்கம். குரு பேச்சு பலன்கள் 2024 மேசராசி. மேசராசிக்கு பார்த்திங்கன்னா, கடந்த ஒரு வருடமாக குரு வந்து 1ஆம் இடத்துல லக்னத்தில் இருந்தார். லக்னத்தில் குரு இருந்ததுனால ஜாதகருக்கு பலவித உடல் உபாதைகள், பல குடும்பத்தில் இருந்த வந்த பிரச்சனைகள், தன்னோட பிரச்சனைகள், வேலையில் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள்லாம் சந்தித்து வந்திருப்பார் மேசராசிக்காரர்கள். இப்போது குரு சித்திரை மாதம் 18ஆம் தேதி, மே மாதம் 1ஆம் தேதி மேசத்திலிருந்து ரிஷபராசிக்கு பேச்சாளர், அதாவது மேசராசிக்கு 2ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு பேச்சாளர். குரு பொதுவாக 2, 5, 7, 9, 11 இருந்தால் ஒரு நல்ல ஒரு அனுகூலமான இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல குரு இருக்கிறதுனால அந்தந்த ராசிக்காரர்களுக்கு செல்வம், குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், திருமண யோகம், பூர்வீக சொத்து, லாபம், தொழில் வெற்றி, உத்தியோகத்தில் பதவி உயர்வு, உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் அகழுது, இதெல்லாம் இந்த வருடம் மேசராசிக்கு அனுகூலமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் குரு மேசத்துக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து 6, 8, 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில், உத்தியோகம் பலப்படுதல், அஷ்டமஸ்தானம் உடம்பில் இருந்து வந்த உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது. அதே மாதிரி தூரத்து உறவினர்கள் வருகை உண்டாகும். அயல்நாட்டு பயணங்களில் இருந்து வந்த தாமதம் நீங்கும். வெளிநாட்டுக்கு வீசா அப்ளை பண்ணிட்டு இருந்தவங்களாம் இப்போ வீசா கிடச்சி வெளிநாட்டுக்கு போவாங்க. படிக்கணும்னு வச்சவங்களாம் வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாங்க. இருபடியாக இருந்து சில வரவுகள் உடனே நீங்கள் கேட்டோடனே கொடுத்துருவாங்க. பழைய கடன் உங்ககிட்ட வாங்கினவங்க அமௌண்ட்டு தராதவங்க வாங்கலாம், இப்போ உங்ககிட்ட அமௌண்ட்டை தருவாங்க. அதே மாதிரி 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழிலில் இருந்து வந்த மந்த நிலை, தேக்க நிலை, ரொம்ப நாளாக சரக்கு வாங்கி போட்டு சரக்கே மூவ் ஆகாமல் இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். நிர்வாகத்திறன் அதிகரிக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நிறையா பொருளை விற்பீங்க. சேவை ஆர்வம் அதிகரிக்கும். நிறைய பேருக்கு ஃப்ரீயாக டொனேஷன்லாம் பண்ணுவீங்க. புதிய பிஸ்னஸோ, பிரான்ச்சஸோ, கம்பெனியோ, இல்லை ஒரு தொழிலில் ஒரு புதிய லைனோ, ஒரு மாடலோ இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் ஒரு புதிய ஒரு வருமானத்தை இந்த வருஷம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எதிர்பாராத சில உதவிகள் தலைமை பதவியில் இருக்க அதிகாரிகளோ, மேனேஜர்களோ, இல்லை ஊர் தலைவரோ, அது மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கிட்ட உங்களுக்கு உதவி கிடைக்கும் உங்கள் பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு. இது மாதிரி நீங்கள் நல்லா ஒரு விஷயம் பண்ணுறதுனால உங்களுக்கு கௌரவ பதவி கிடைக்கும். அரசியலில், தொழில் ரீதியாக, இல்லை ஊர் மக்களிடையே. ஆன்மீக பயணங்களில் இந்த வருடம் நீங்கள் பயணம் மேற்கொள்ள ஒரு வாய்ப்பு இந்த வருஷம் அமையும். அதே மாதிரி 5ஆம் இடம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு படிப்படியாக குறையும். உடம்பில் இருந்து வந்த தீராத நோய்கள் தீரும். பூர்வீக சொத்துக்கள் வழியாக லாபம் வரும். மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகள் நீங்கள் வெற்றி கொள்வீங்க. உங்களோட எதிரிகள் படிப்படியாக உங்களை விட்டு விலகுவாங்க. அதே மாதிரி வழக்குகளில் இருந்து வந்த நிலுவை நிலை இப்போ சால்வ் ஆகி வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பு ஒரு கிடைக்கக்கூடிய அம்சங்கள் ஏற்படும். கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து சற்று விலக ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். தாய் வழியில் வருமானம் ஏற்படக்கூடிய, தாய் வழியில் கொஞ்சம் அவங்க உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வருடம் அமையும். அதே மாதிரி வேலையில் இருந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தீரும். அடமான பொருட்கள் இந்த வருஷம் ஃபுல் அமௌண்ட்டை கட்டி மீட்பீங்க. எதிர்பாராத சில பயணங்களால் திடீர் அனுபவம், அனுகூலம் உண்டாகும். சில வரவுகள் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி குரு பகவான் புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி வக்ர நிலை அடைகிறார். இந்த வக்ர நிலை அடைகிறதுனால குரு சுக்கிரன், சூரியன், கேதுவோட இணைஞ்சி உங்களுக்கு மனைவி மூலமாக ஒரு வருமானத்தையும், ஒரு கவர்மெண்ட் மூலியமாக சில அனுகூலமான செயல்களையும் செய்ய இருக்கிறார். அதே மாதிரி கேது பகவான் உங்கள் மேஷராசிக்கு 6ஆம் இடத்துல ஆல்ரெடி இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு சுப பலன்கள் இந்த வருடம் கிடையாது. ஏன்னா 10ஆம் மாதமே 2023 10ஆம் மாதமே கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்து மேஷத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்து சில உடல் உபாதைகள், வேலையில் சில பிரச்சனைகள், கடன் அதிகரிக்க ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தினாலும் குரு 5ஆம் பார்வையாக கண்ணில் இருக்க கேதுவை பார்க்கறதுனால இதெல்லாமே விமோசனம் அடைய போகிறது. இதுக்கெல்லாமே ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வியாழ நோக்கம் கொண்ட ஆண்டாக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமணம் அமைப்பு இந்த வருஷம் கூடி வந்துட்டுருக்காங்க, வரனே அமையலை அப்படின்றவங்களுக்கு இந்த வருடம் திருமண பிரார்த்தனை ஏற்படும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகி
குழந்தை பாக்கியம் ஏற்படும், அந்த பிரார்த்தனை ஏற்படும். அதே மாதிரி இன்னொரு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த வருடம் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தந்தை வழியான ஒரு சொத்துக்கள் வர வேண்டியது, தந்தை இந்த உடல் விபத்துகள் படிப்படியாக சரியாகும். சுபகாரியங்கள் நடந்த வண்ணம் இருக்கும் இந்த வருடம். குடும்பத்தில் ஓரளவு மன மகிழ்ச்சி, வருமானம், மனைவி மக்களுடன் சுகம் பெறல், உறவினர்களிலிருந்து வந்த விரோதங்கள்லாம் விலகி உறவினருடன் ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகள் இருந்து வந்த கல்வி சிரமம், உடல் உபாதைகள், அவங்கள நினச்சி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த வருஷம் சால்வ் ஆகும். இளம் பெண்களால் வீண் ப்ராப்ளம் வந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு தற்சமயம் சேரும். இதுபடியாக இந்த சில சட்ட சிக்கலான இருந்த பணமாகட்டும், இடமாகட்டும், இல்லை மூதாதையர் இருக்கிற சொத்து ஆகட்டும், எல்லாமே படிப்படியாக உங்களுக்கு சால்வ் ஆகி உங்களுக்கு இப்போ பரிபூர்ணமாக கிடைக்க ஒரு வழிவகுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த குரோதி வருடம் அமைய இருக்கிறது. இந்த குரு பேச்சுக்கு அப்புறம் மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் அடுத்த வருடம் சித்திரை மாதம் வரை 18ஆம் தேதி வரை இந்த பலன்கள் மேஷராசிக்கு நடக்கிற இருக்கிறது. இது ஒரு சுப பலன்களே. இதனால் பல சிக்கலில் இத்தனை வருடம் இருந்து வந்த சிக்கல்களாம் விலகி இந்த வருடம் ஒரு புது பொலியுடன், புது எழுச்சியுடன் பயணிக்கக்கூடிய ஆண்டாக மேஷராசிக்கு அமைகிறது. இது மேஷராசிக்கான குரு பேச்சு பொது பலன்கள் ஆகும். இது ஜாதக ரீதியான பலன்களுக்கு வேறுபடக்கூடியது. ஜாதக ரீதியான தசாபுத்தி அந்தர பலன்களுக்கு ஏற்ப இந்த பலன்கள் மாற்றம் அடையக்கூடியவை. ஸோ உங்கள் ஜாதக ரீதியான பலன்களோட இந்த பலனை கம்பேர் பண்ணி பாருங்கள். மேலும் ஜாதக ரீதியான தகவலுக்கு நம்ம தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. 12 ராசிக்கான குரு பேச்சு பலன்கள் நம்ம சேனலில் வரும். அதையும் பார்த்து உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.